அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது ஷார்ட் ஸ்டோரி ஸ்மார்ட் சக்சஸ். நான் உங்கள் சண்முகம். வாரந்தோறும் புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் இந்த வீடியோ யூடியூப்ல டெலிகாஸ்ட் ஆகுது. முழுவதுமாக பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும், லைக் பண்ணுங்க, மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இதனுடைய நோட்டிபிகேஷன் கிடைக்கும். வாழ்க்கை முழுவதுமே ரூல்ஸால ஆனது. பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் எல்லாமே ரூல் தான். நீங்க பிறந்த உடனே உங்களுக்கு வேக்சினேஷன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்கும். அதுக்கப்புறம் பள்ளிக்கு போனோம் அப்படின்னா பள்ளியில் இப்படிதான் நடந்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்கும். அதுக்கப்புறம் கல்லூரி, அதுக்கப்புறமா குடும்பம், வேலை, தொழில், எல்லா இடத்துலையுமே ரூல் அப்படின்றது முக்கியம். இந்த ரூலை கண்டிப்பா ஃபாலோ பண்ணா மட்டும்தான் வாழ்க்கையை வாழ முடியும். எப்படி வாழ்க்கையில் ரூல்ஸ் இருக்கோ அத மாதிரி ஒவ்வொரு வேலையை செய்வதற்கும் சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்கு. வெற்றிக்கும் சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்கு. அந்த ரூல்ல டிராவல் பண்ணா மட்டும்தான் நம்மளால ஜெயிக்க முடியும். அந்த ரூல் என்ன ரூல் அப்படின்னா 80-20 ரூல் அப்படின்றது தான் அந்த ரூல். இந்த 80-20 ரூல் அப்படின்றது என்ன, ஒரு வேலையை எப்படி சுலபமாக செய்து முடிப்பது அப்படின்றது தான் இந்த 80-20 ரூல் உடைய மிக முக்கியமான கோட்பாடு. ஆனா இதை எல்லாருமே தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்க. இந்த 80-20 கோட்பாடை பத்தி சுலபமா சொல்லணும், புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் 20% வேலையை செய்தால் போதும். நீங்கள் செய்ய வேண்டிய மீதி இருக்கக்கூடிய 80% வேலை தானாகவே நடந்துடும் அப்படின்றது தான் இந்த ரூலுடைய மிக முக்கியமான கோட்பாடு. அந்த ரூல்ல இருந்து ஒரு சில விஷயங்கள் மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்ம எல்லாருமே நிறைய வேலை செய்யற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க வெற்றி அடையணும் அப்படின்னா எல்லா வேலையுமே செய்யணும்ன்ற அவசியம் கிடையாது. எந்த வேலை அவசியமான வேலையோ, எந்த வேலை முக்கியமான வேலையோ அதை மட்டும் செஞ்சாலே போதும். அதுதான் இந்த ரூலை சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த கான்செப்ட். இப்போ இதுல ஒண்ணுத்துக்கும் ஒரு விஷயத்த சொல்றாங்க. உதாரணத்துக்கு ஒரு ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் ரொம்ப பிஸி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரொம்ப பிஸியா இருக்கிறது தான் ப்ரொடக்டிவிட்டியா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ப்ரொடக்டிவிட்டி என்ன அப்படின்னா எந்த காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த முக்கியத்துவமான விஷயத்தை செய்யணுமோ அதுதான் உண்மையான ப்ரொடக்டிவிட்டி. நீங்க அப்படி பண்ணீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா பிஸி ஆயிடுவீங்க அப்படின்றது தான் இதனுடைய கோர். அதே மாதிரி கான்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. இந்த கான்பிடன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, எப்போ இந்த கான்பிடன்ஸ் அதிகமா வரும் அப்படின்னா, நமக்கு நிறைய பேருக்கு இந்த கான்பிடன்ஸ் வரணும் அப்படின்னா நினைச்சிட்டு இருப்போம், நமக்கு பேசினா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் பேசுறது தாண்டி உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. இந்த ப்ரிப்பரேஷன் நல்லா இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நல்லா பேச முடியும். நல்லா பேசினாலே ஆட்டோமேட்டிக்கா கான்பிடென்ட் அப்படின்றது வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. இந்த இம்ப்ரூவ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நிறைய உழைக்கிறது கிடையாதுங்க. இம்ப்ரூவ்மெண்ட்ன்றது என்ன அப்படின்னா, ஒரு சில விஷயங்களை புரிந்து கொள்வது, அதனுடைய கிளாரிட்டியை தெரிஞ்சுக்கிறது, அதே மாதிரி அதுல இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகளை தெரிந்து கொள்வதுதான் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா லேர்னிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, நிறைய ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா நிறைய படிச்சுனே இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் நிறைய படிப்பாங்க, நிறைய விஷயங்களை நோட் பண்ணுவாங்க, எழுதி வைப்பாங்க. இது எழுதி வச்சுட்டு அப்படியே வச்சிருக்கிறது கிடையாது. இது என்ன அப்படின்னா தகவலை சேமிப்பது தான் இந்த விஷயம். எழுதுறதோ இல்ல மற்ற விஷயங்களை படிக்கிறதோ, இது வெறும் தகவல் சேமிப்பு மட்டும்தான். லேர்னிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்களோ அதுல இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் அந்த விஷயங்களை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை செய்வதுதான் லேர்னிங் உடைய ரொம்ப முக்கியமான விஷயம். அதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா சக்சஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்போம். பட் சக்சஸ்ன்றது மோட்டிவேஷன் கிடையாதுங்க. சக்சஸுக்கு அடிப்படையாக தேவைப்படக்கூடிய விஷயம் 80% மோட்டிவேஷன். ஆனால் அதுல முக்கியமா இருக்கக்கூடிய 20% என்ன அப்படின்னா உங்களுடைய டிசிப்ளின் அப்படின்னு சொல்லி நான் வழக்கமா சொல்லக்கூடிய விஷயம். அதாவது ஹேபிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், டிசிப்ளின் சொல்லி சொல்லுவோம், சிஸ்டம்னு சொல்லுவோம். இத மாதிரி ஒரு விஷயத்தை அதை கன்சிஸ்டன்சியா பண்றது, இந்த விஷயம் தான் உங்களுடைய வெற்றிக்கு அடிப்படையான விஷயம். இந்த விஷயம் இருந்ததுனால ஆட்டோமேட்டிக்கா மோட்டிவேஷன்ன்றது வந்துடும். இதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அத மாதிரி தான் ஒண்ணுத்துக்கு நிறைய விஷயம். போக்கஸ் அப்படின்றது நம்ம நினைச்சிட்டு இருப்போம், நமக்கு ஒரு நல்ல அட்மாஸ்பியர் இருக்கணும், அப்படி இருந்தா தான் போக்கஸ் வரும் அப்படின்னு கிடையாது. நமக்கு தேவைப்படக்கூடியது வில் பவர் நல்லா இருந்தது அப்படின்னா எந்த விதமான அட்மாஸ்பியரா இருந்தாலும் அந்த அட்மாஸ்பியரை நமக்கு ஏத்த மாதிரி மாத்திக்க முடியும், அட்மாஸ்பியரை உருவாக்கிக்க முடியும். ஓகேங்களா? அப்போ அதுதான் நம்மளுடைய போக்கஸுக்கான மிக முக்கியமான விஷயம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மன அமைதி.
அந்த இன்னர் பீஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இன்னர் பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பீஸ் ஆஃப் மைண்ட்ன்றது என்ன அப்படின்னா, நான் நினைக்கிற விஷயம் எல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம்ல, அது பீஸ் ஆஃப் மைண்ட் கிடையாதுங்க. நம்ம நினைக்கிற விஷயம் எல்லாமே நடக்கிறது பீஸ் ஆஃப் மைண்ட் கிடையாது. எந்த விஷயங்கள் எப்படி நடந்தாலும் சரி, அந்த விஷயங்களை ஒரு சில விஷயங்களை ஏற்றுக்கொள்வது, நமக்கு தெரியும் எல்லா விஷயமும் நம்ம நினைக்கிற மாதிரி நடக்காது. சின்ன சின்ன விஷயங்கள், நம்முடைய சக்திக்கு மீறிய விஷயங்கள், ஒரு சிலது நம்மை மீறி நடக்கலாம். அப்படி நடக்கக்கூடிய விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் பீஸ் ஆஃப் மைண்டை கொடுக்கும். growth அப்படின்றது என்ன அப்படின்னா வெறும் பிளான் பண்றது மட்டும் கிடையாது, அதுக்கான ஆக்டிவிட்டியை பண்றது. இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. நான் சும்மா ஒரு சிம்பிளா தான் சொல்லியிருக்கேன். நீங்களே யோசிங்க, உங்களுடைய லைஃப்ல உங்களுடைய நேரத்தை இந்த 20% கரெக்டா செலவு பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த 80% ஒர்க் தானா நடக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக முடியும். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.